ஆல்ரைட் காம்ரேட்ஸ், இது சேலஞ்சில் 6வது நாள். இன்னைக்கு சண்டேன்றதால இன்னைக்கு சைக்கிளிங், மினி ஒர்க் அவுட், அந்த ஒரு கிரிக்கெட் vlog தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு 5 கிலோமீட்டர் சைக்கிளிங் முடிச்சுட்டு கிரவுண்ட்ல போய் பேர் ஃபுட்ல ஸ்ட்ரெச்சிங் பண்ண வேண்டியதுதான். இன்னைக்கு கால்ல இருந்து ஆரம்பிச்சு தலை வரைக்கும் ஸ்ட்ரெச்சிங், அதுக்கப்புறமா ரன்னிங் பெருசா பண்ண போதில்ல. ஆல்ரைட், இன்னைக்கு ஒர்க் அவுட்டுக்கு வந்துருவோம். இன்னைக்கு பேர் ஃபுட்ல ஏபிசி எக்ஸஸ் தான் பண்ண போறோம் லெக் ஸ்ட்ரென்தனிங்காக. ஸ்டார்டிங்ல இது பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஐ நீஸ், பேக் ஃபுட் அண்ட் தென் ஃப்ரண்ட் கிக். இது முடிச்சுட்டு ஃப்ராக் ஜம்ப் ஃபார்வர்டு, ஃப்ராக் ஜம்ப் பேக்வேர்டு, இதெல்லாம் லெக் ஸ்ட்ரென்த்னிங் அண்ட் தென் குவாடுக்கு செம்ம ஸ்ட்ராங். இது முடிச்சதுக்கு அப்புறம் லாங் ஸ்டெப் வாக்கிங் இல்ல. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃப்ரண்ட் நீ ரைசஸ் அண்ட் லஞ்சஸ். கடைசியா ஸ்டாண்டிங் ஜம்ப் 2 மீட்டர்ஸ். அண்ணன் எப்படி பறக்குறனா. ஒர்க் அவுட்லாம் முடிச்சாச்சு. இன்னைக்கு ஓமிஸோட ஒரு கிரிக்கெட் மேட்ச் தான். இப்போ ஆடுறவரை பார்த்தாலே தெரியும் இவர் யாரோட ஃபேனுன்னு. அந்த ஷாட்டை பாத்தீங்களா, கவர் டிரைவ் விராட் கோலியே தான். அடுத்து ஒரு அவுட். அடுத்து நம்ம ஐடி ப்ரோ தான் உள்ள இறங்கி இருக்குது. பலாரும் பாருங்க, இவரை இப்படி அடிக்கிறதுக்கு ஒரே காரணம் தான். ஏன்னா லெக் சைட்ல ரன் இல்ல, ஆஃப் சைடு மட்டும் தான் அண்ட் ஸ்ட்ரைட் மட்டும் தான். இவங்களாம் இப்படி நல்லா ஆட எனக்கு பேட்டிங்கே கிடைக்கல. கடைசி ஒரு ஓவருக்கு 5 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சான். அதுக்கப்புறம் இவன் சுத்துல ஒரு பாலும் படல. டிராவ் ஆயிடுச்சு மேட்ச். பால் 1 ரன் அடிச்சிடுறா. மேட்சை தோத்துட்டோம். இன்னொரு மேட்ச்சுக்கு டாஸ் போட்டு வின் பண்ணிட்டு பேட்டிங் ஆடலான்னு போனா இவனே மறுபடியும் பேட்டிங் ஆட போறான். டே மாமா, ஸ்டெம்ப் அடிக்கு தாண்டா எடுத்தேன், நீயே ஆடுறான்னா. நீ எத்தையும் அடிக்க வேணாம், நானே பாத்துக்கிறேன் இந்த வாட்டின்ட்டேன். இந்த கமாண்டோட பேட்டிங் ஸ்கில்ல நீங்க பார்த்ததே இல்லைல்ல, இப்ப பாப்பீங்க. சும்மா சுத்துல பால் எங்க போகுது மட்டும் பாரு. ஃபர்ஸ்ட் பால். இந்த ஷாட்டை பத்தி என்ன ஜட்ஜ் பண்றாதீங்க, நான் ரியலாவே இட்டர். ஆனா எனக்கு ஏத்த மாதிரி தான் பால் போட மாட்டாங்க. சரி, செகண்ட் பால் அடிச்சா பின்னாடி வருது. ஓவரோட லாஸ்ட் பால்ல சிங்கிள் எடுத்துட்டு அடுத்த ஓவருக்கு ஸ்ட்ரைக் நான் எடுத்துட்டேன். கடைசி ஓவர்ல 12 ரன் அடிச்சா வின்னு. சரி, ஸ்ட்ரைக்ல நம்ம இருக்கோம், எதனா ட்ரை பண்ணுவோன்னு பண்ணேன். நம்ம பேட்டிங்கை பார்த்து நம்ம ஆளே கோவமாட்டாரு. சரி, நீ ஆடுறா தம்பி, அவங்ககிட்ட பேட்டை கொடுத்துட்டேன். பவுலர் என்னடா என்ன பார்த்து பயந்துட்டான்னு கேட்க, நீ பேட்டை திருப்பி கொடுமாமா, இந்த வாட்டி நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு 3 பால்ல 6 அடிலாம் நினைச்சேன். முதல் பால் விட்டேன், 2வது பால் நோ ரன்னு, 3வது பால் ஃபீல்டர் கிட்ட அடிச்சேன். ஆனா முடிஞ்ச அளவுதான் மேட்ச். ஒரு பால்ல சிங்கிள் போய் என்ன பண்றது. ரைட், இன்னைக்கு மேட்ச் சக்சஸ்ஃபுல்லா தோத்தாச்சு. மை டியர் காம்ரேட்ஸ், நீ நம்ம டே இல்லாம இருக்கலாம், ஆனா பட் நமக்கு சேலஞ்சில் தோக்கக்கூடாது. இன்னைக்கு குல்கோன் டி குடிச்சிட்டு இன்னைக்கு நாளை நான் முடிச்சுக்கிட்டேன். சேலஞ்சில் விடக்கூடாது. ஸ்டே டிசிப்ளின், ஓடினே இருக்கணும். ஓகேவா?